எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்எஸ் பியூட்டி கேர் அண்ட் மேக்கப். நான் மௌலி சுதேஷ். இன்றைக்கு இயற்கையான அருமையான ஒரு பியூட்டி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் தான் பார்க்க போறோம். தம்ப்நெயில்லே பார்த்திருப்பீங்க. ஒரு சுத்தமான ரோஸ் வாட்டர் இன்றைக்கு செய்து காட்ட போறேன். ஃபர்ஸ்ட் டைம் யாராவது என்னுடைய சேனலை பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ஓகே, இப்போ நாங்க வீடியோக்கு பாருங்க. சூப்பரான இயற்கையான பன்னீர் ரோஸ், அதாவது நோர்வேல இருக்கக்கூடிய எங்கட ஊர்ல கிடைக்கக்கூடிய பன்னீர் ரோஸ் மாதிரியே இங்க கிடைக்கக்கூடியது. நல்ல வாசனையா இருக்குது. இது ஒற்றை இதழில் தான் இருக்கும் பாருங்க, அடுக்கு இல்லை. இதுல அடுக்கும் இருக்கு. இது சாதாரணமாவே இங்க காட்டு பகுதிகளில் கூட வளரக்கூடியது தான். சூப்பரான வாசம். நான் பறிச்சுட்டு வீட்டுல வச்ச நேரமே வீடே வாசமா தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த ரோஸ்ல தான் ஒரு நேச்சுரலான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஒரு ரோஸ் வாட்டர் செய்து காட்ட போறேன். இது அந்த வாசனை கூட அப்படியே இருக்கும். சில பேர் இப்ப நாங்க ரெகுலரா ஃபேஸ் மிஸ்ட் எல்லாம் நிறையவே இப்போ எக்ஸ்பென்சிவாக வாங்கி கொண்டிருக்கிறோம். இப்போ ரீசெண்டாக தான் ஃபேஸ் மிஸ்ட் எல்லாம் ஒரு ட்ரெண்டிங்காக வந்துட்டு இருக்கு. முன்னமெல்லாம் அது இருக்கல. ஸோ நீங்கள் கடையில் வாங்காமல் வீட்டில் உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ செய்து வச்சுக்கொள்ளலாம். எல்லா ஸ்கின் டைப்புக்குமே இந்த ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சிருக்கிறேன். கொஞ்சம் ஹைட்டான பாத்திரமா இருந்தால் நல்லது. நீங்கள் அதிகமாக காரம் அப்படி சமைக்கிற பாத்திரமா இருக்கக்கூடாது. ஸோ இதில் வடிவாக பாருங்க, இந்த மாதிரி ஒரு உள்ளுக்குள்ள ஒரு சின்ன டிஷ் வைக்கிறேன். டிஷ்ஷோ இல்லாட்டி நீங்கள் ஏதாவது ஸ்டாண்ட் மாதிரி வச்சுக்கொள்ளுங்க ஹைட்டுக்காக. நாங்கள் இதுக்குள்ள இன்னொரு பாத்திரம் வைக்க போகிறோம். அந்த பாத்திரம் போயிட்டு அடுப்பில் கீழே படாமல் இருக்கணும். குக் ஆகும் ரோஸை நாங்கள் இப்போ குக் பண்ண போகிறோம். குக் ஆகும்போது அந்த பாத்திரமும் சேர்ந்து ஹீட் ஆகி அந்த ஹீட் அந்த பாத்திரத்துக்குள்ளேயும் அதிகமாக ஒப்சர்வ் ஆகும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிஷ் வச்சிருக்கிறேன். ரோஸ் பெட்டல்ஸை நல்லா க்ளீன் பண்ணிட்டு இப்படி சுற்றி வர போட்டுக்கொள்ளுங்க. இதுதான் ஒரு பெஸ்ட்டான கெட்டு போகாத ரோஸ் வாட்டர் செய்யக்கூடிய மெத்தட். இந்த மெத்தடில் தான் நாங்கள் கடையில் வாங்கக்கூடிய ரோஸ் வாட்டர்ஸ், மற்ற வேறு திரவங்கள் நாங்கள் வாங்குவோம். மின்ட் வாட்டர் அப்படியெல்லாம் இருக்குது நிறையவே. அதெல்லாம் இப்படி தான் செய்வாங்க மெஷினரிஸில். இப்போ நாங்கள் வீட்டில் இந்த மெத்தடில் செய்கிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ சுற்றி இந்த சைடுக்கு தான் தண்ணி ஊற்ற போகிறோம். இந்த நடுவில் இருக்கக்கூடிய இதில் இன்னொரு டிஷ் பிளேஸ் பண்ண போகிறேன். கிளியராக இருக்கணும்னு. ஸோ நான் கண்ணாடி பாத்திரம் தான் வைக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக கிளியராக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு பாத்திரம் நான் உள்ளுக்கு வைக்கிறேன். ஸோ இந்த பாத்திரம் இப்போ கீழே இருக்கிற பாத்திரத்தில் முட்டாது. அப்போ அந்த ஹீட் நேரடியாக இதுக்கு கிடைக்காது. எங்களுக்கு நேரடியாக இதுக்கு ஹீட் கிடைக்கக்கூடாது. ரோஸில் தண்ணி ஊற்றி கொள்ளுவோம். ஒரு 1/2 லிட்டர் அந்த மாதிரி 500 ml விட்டால் போதும். இல்லாட்டி 250 போதும். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி விட்டுக்கொள்ளலாம். எங்களுக்கு இந்த சைடால ஸ்ட்ரீம் வெளியில கிடைக்கும். அந்த ஸ்ட்ரீம்ல இருந்து வரக்கூடிய தண்ணி தான் எங்களுக்கு ஒரு சுத்தமான ரோஸ் வாட்டரா எடுக்க போறோம். ஸோ இந்த டிஷ்ல தான் அந்த தண்ணி எங்களுக்கு கிடைக்க போகுது. இப்ப இதுக்கு மேல இன்னொரு டிஷ் வைக்கிறேன். நான் எல்லாமே உங்களுக்கு கண்ணாடியில வைக்கிறேன்னா நீங்க அந்த வீடியோ பாக்குற மாதிரி. இப்ப இந்த இதுல நல்ல ஏர் டைட்டா பிளேஸ் பண்ணணும். மேல இருக்கக்கூடிய பாத்திரம் கொஞ்சம் டைட்டாக இருக்கணும். இல்லாட்டி அந்த ஸ்ட்ரீம் எல்லாம் வெளியில் போகும். ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கொள்கிறேன். இப்போ நான் அடுப்பை ஆன் பண்ணுறேன். இந்த தண்ணி நல்லா கொதிக்க போகுது. கொதித்த பிறகு அதுலேருந்து வரக்கூடிய ஸ்ட்ரீம் இந்த டிஷ்ஷில் பட்டு அந்த கீழே இருக்கக்கூடிய டிஷ்ஷுக்கு போகுது. வரக்கூடிய ஸ்ட்ரீமை குளிர்விச்சாதான் தண்ணி கீழே இறங்கும். இல்லாட்டியா ஸ்ட்ரீமாவே அப்படியே நிற்கும். ஸோ இந்த இடத்துல நாங்கள் ஐஸ் கியூப்ஸ் போடணும். தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் பண்ணோன்னே நாங்கள் ஐஸ் போட்டுக்கொள்ளலாம். பாருங்க, தண்ணி கொதிக்க ஸ்டார்ட் ஆயிட்டுது. ஸ்ட்ரீம் ஆவி இந்த பவுலில் படவழிக்கிட்டது. இந்த பபிள்ஸ் மாதிரி எங்களுக்கு வெளியில தெரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நான் ஐஸ் கியூப்ஸ் போடுறேன். இந்த மாதிரி ஐஸை போடுவோம். இப்போ இந்த ஐஸ் போட்டோன்னே இந்த பவுல் கொஞ்சம் கூல் ஆகும். டவுனில் கூலிங்காக இருக்கும். அந்த கூலிங்னஸில் வரக்கூடிய ஸ்ட்ரீம் போயிட்டு தண்ணியாகி அப்படியே கீழே அந்த மற்ற பவுலில் விழும். நீங்கள் கட்டாயம் கண்ணாடி தான் யூஸ் பண்ணணுமெண்டு இல்லை. நான் வீடியோக்காக உங்களுக்கு காட்டுறதுக்கு ஈஸியாக இருக்குமெண்டு நான் கண்ணாடி பவுல் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வீட்டில் உங்களுக்கு வசதியான மாதிரி செய்து கொள்ளலாம். நீங்கள் இங்கே மேலே வைக்கக்கூடிய டிஷ் எதுவாக இருந்தாலும் டைட்டாக இருக்கணும். ஸ்பேஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம் கரெக்டாக கிடைக்காது.
உங்களுக்கு நல்ல ரோஸ் வாட்டர் எடுக்க முடியாது. இந்த ஆவி வந்து வெளியால போகக்கூடாது. இதுக்குள்ளேயே வந்து அடங்கணும். ஸோ இது வந்து டைட்டா போட்டுக்கொள்ளுங்க. இப்ப பாருங்க, வரக்கூடிய ஆவி வந்து வழிஞ்சு போகுது. வீடியோலயே உங்களுக்கு தெரியும். குயிக்கா போகுது பாருங்க. நார்மலா போறத விட நான் ஐஸ் கியூப்ஸ் போட்டிருக்கிறேன். அதால ஃபாஸ்ட்டா போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லி. நிறையவே தண்ணி வந்து ஆவியாகி போயிருக்குமென்று நினைக்கிறேன். இப்ப நாங்க அடுப்ப வந்து ஆஃப் பண்ணிட்டு பார்க்கலாம் எவ்வளத்துக்கு தண்ணி சேர்ந்திருக்குன்னு சொல்லி. இப்ப ஹீட் வந்து குறைஞ்சிட்டுது. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ்! பியூர் ரோஸ் வாட்டர் பாருங்க. இது வந்து பியூர் வாட்டர் கலர்லயே இல்ல. ஒரு லைட்டா பிங்க் ஷேட் அடிக்குது. இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த இன்சைடு இருக்கிற இது கூட ரோஸ் வாட்டர் தான். பட் இது வந்து கெட்டு போயிரும். நிறைய நாளைக்கு வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த தண்ணிய வந்து நீங்க கொஞ்சம் வடிகட்டி எடுத்து ரோஸ் டீயா குடிக்கலாம். நல்லா இருக்கும். கொஞ்சம் லெமனும் போட்டு நாட்டு சர்க்கரையும் போட்டு குடிச்சீங்கன்னா இன்னும் ஹெல்த்துக்கும் சூப்பர்வா இருக்கும். ஸ்கின்னும் க்ளோ ஆகும். ரெகுலரா ரோஸ் டீ குடிக்கிறது நல்லது தான். ஸோ இந்த தண்ணியை வந்து நான் அதுக்கு தான் யூஸ் பண்ண போறேன். சுத்தமான பியூர் ரோஸ் வாட்டர் வந்து என்னுடைய கையில இருக்கு. ஸ்மெல் கூட இருக்குது. அந்த ரோஸினுடைய ஸ்மெல் கூட அவ்வளவா போகல. இது வந்து இந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும். இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து நான் போட போறேன். இந்த மாதிரி எம்டி ஸ்ப்ரே பாட்டில்ஸ்ல வந்து நீங்க ஊத்தி வச்சுக்கொள்ளலாம். கிளாஸ் பாட்டிலா இருந்தாலும் சரி, பிளாஸ்டிக்கா இருந்தாலும் சரி. நீங்க வந்து இந்த மாதிரி எம்டியாவே கடையில வாங்க முடியும். ஆன்லைன்ல எல்லாம் கிடைக்குது. சப்போஸ் கிடைக்காட்டி நீங்க ஏற்கனவே வேற எதுக்காவது யூஸ் பண்ணதை நல்லா வாஷ் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த கெமிக்கல்ஸ் இல்லாத நல்ல பாட்டில்ஸ் இருந்தா நீங்க வந்து யூஸ் பண்ணுங்க. இதுல நான் இந்த ரோஸ் வாட்டரை வந்து ஊத்த போறேன். இதை விட ஒரு நல்ல ஃபேஸ் மிஸ்ட் வந்து இயற்கையா எதுவுமே இல்ல. நீங்க எவ்வளவுதான் கடையில இவ்வளவு விஷயங்கள வாங்கினாலும், நீங்க இது சுத்தமா வீட்ல செய்தது. அதோட இது வந்து உங்களுக்கு ஹெல்த்தியும், ஸ்கின்னுக்கு வந்து நல்லது. வந்து கடையில வாங்குறத குறைச்சு, டைம் இருக்கிறவங்க இந்த மாரி நீங்க செய்து கொள்ளலாம். அதோட ரோஸ் வந்து நீங்க கடையில வாங்கினா நல்லா வாஷ் பண்ணுங்க. ஏன்னா கடையில இருக்கக்கூடிய பூக்கள் வந்து கொஞ்சம் சில வேளை மருந்துகள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்க வீட்ல வளர்க்கக்கூடிய ரோஸா இருந்தா லைட்டா அலசிட்டு, நீங்க வந்து இந்த மாரி செய்து கொள்ளலாம். இது வந்து லாங் லாஸ்டிங்கா இந்த ரோஸ் வாட்டர் இருக்கும். கெட்டு போகாது. உங்களுக்கு வந்து கேரண்டி. மற்றது வந்து நீங்க இத ஃப்ரிட்ஜ்ல வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா இன்னுமே பெஸ்ட். என்று சொன்னா ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூலிங்கா நீங்க ஃபேஸ் மிஸ்ட் வந்து யூஸ் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு ரிஃப்ரெஷிங் கிடைக்கும். நீங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா, டயர்டா இருக்கும்போது நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு காத்துல அப்படியே காய விட்டீங்கன்னு சொன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபேஸ் மிஸ்ட்டும், ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுமா வந்து இது ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருந்தா நீங்க இத அப்படியே யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னா இருந்தா, நார்மல் ஸ்கின் இருந்தா குங்குமாதி இல்லாட்டிக்கு வந்து ஆல்மண்ட் ஆயில் அப்படி 1 ட்ராப் 2 ட்ராப் விட்டமின் இ ஆயில் போட்டுட்டு நீங்க வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆயிலி ஸ்கின் இருந்தா நீங்க அப்படியே யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து இன்னொரு டிப்ஸ் ரோஸ் டீயும் போட்டு காட்டியிருக்கிறேன். பாருங்க. இதில வந்து நான் குக் பண்ணி வச்சிருந்த ரோஸ வந்து வடிகட்டி இதில லெமன் ஆட் பண்ணியிருக்கிறேன். நாட்டு சர்க்கரை போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த ரோஸினுடைய கலர் அப்படியே கிடைச்சிருக்கு. லெமன் ஆட் பண்ணா உங்களுக்கு அந்த கலர் அப்படியே கிடைக்கும். அதோட ரோஸ் பிளஸ் விட்டமின் சியும் இருக்கு. ஸ்கின்னுக்கு வந்து ஒரு சூப்பர்வான ட்ரிங்க். நல்ல க்ளோயிங் தரும். கன்டினியூவஸா வந்து இத நீங்க குடிக்கலாம். டெய்லி கூட நீங்க ரோஸ் டீ செய்யலாம். ஃப்ரிட்ஜ்ல வச்சு கூட ஜூஸ் மாரியும் குடிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஒரே வீடியோல உங்களுக்கு 2 விஷயம் சொல்லி தந்திருக்கிறேன். நல்லாவே இருக்கு. டேஸ்டியா இருக்கு. நீங்க ஒரு சாதாரண சாய் குடிக்கிற மாரி தான். அந்த ஃப்ளேவரோட ரோஸ் ஃப்ளேவரோடயே உங்களுக்கு வந்து இருக்குது. பிரெக்னென்ட்டா இருக்கிறவங்க கூட இந்த ரோஸ் டீ வந்து நாட்டு சர்க்கரை இல்லாட்டி கற்கண்டு போட்டு குடிக்கலாம். உங்களோட பேபியோட ஸ்கின் கூட நல்லா க்ளோயிங்கா இருக்கும். இது குடிக்கிறது குல்கந்து சாப்பிடுறதுக்கு ஈக்குவல் தான். சேம் திங். எனக்கு இந்த ஸ்ப்ரே பாட்டில்ல வந்து 3/4 வாசி இது கிடைச்சிருக்கு. இது வந்து 1 மாதத்துக்கு மேலேயே வரும். தாராளமா போதும். ஃபேஸ்ல வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி காத்துல இப்படி வந்து நல்லா காய விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கு பிறகு நீங்க உங்களோட மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுக்கொள்ளலாம். இது நீங்க ட்ராவலிங்க்கு கூட எடுத்துட்டு போகலாம். சின்ன கண்டெய்னர்ல. உங்களுக்கு வந்து பிஸியா இருக்கும்போது டயர்டா ஆனீங்கன்னு சொன்னா அடிக்கடி இத வந்து ஃபேஸ்ல மிக்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். நல்ல அரோமா வருது. நீங்க வந்து ட்ரை ஸ்கின்னுன்னா நான் சொன்னேன் எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ண சொல்லி. அதுவும் உங்களுக்கு சேர்ந்து நல்ல அரோமா குடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு சூப்பர்வான ஹெல்த்தியான ஒரு ரோஸ் வாட்டர் ரெடி. நான் ஃப்ரிட்ஜ்ல வந்து இத பிளேஸ் பண்ண போறேன்.
எப்பப்ப தேவையோ அப்பல்லாம் யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்சா ஃப்ரெண்ட்ஸோடயும் ஷேர் பண்ணுங்க. உங்கள நான் அடுத்த பதிவுல ஒரு சூப்பர்வான விஷயத்தோட சந்திக்கிறேன். நன்றி.